ரெண்டு வார்த்தை சார் சார் ரெண்டு வார்த்தை சார். ஆமா ஆமா இது சேஃப்டி தான், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க அதாவது திட்டம் அடுத்தவங்கள்ட்ட வாங்கக்கூடாது. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவருடைய அரசு, மாண்புமிகு முதலமைச்சர் அருமையண்ணன் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. அம்மா அவர்கள் அறிவித்த திட்டங்களும் அம்மா அவர்கள் என்ன நினைத்தார்களோ அத்தனை திட்டங்களையும் சிறப்பான முறை செயல்படுத்தி குடிமராமத்து போன்ற ஒரு அற்புதமான திட்டத்தை செயல்படுத்தி அனைத்து குளங்களும் ஏரிகளும் வாய்க்கால்களும் தூர்வாரப்படுகிறது. அதே போல குடிநீர் பிரச்சனையும் போர்க்கால அடிப்படையிலே 1077 கோடியை நிதியை ஒதுக்கி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆய்வுக் கூட்டம் நடத்தி, அதுக்கு பின்னால் எங்கள் துறை ஆய்வுக் கூட்டம் நடத்தி ஒவ்வொரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பேரூராட்சி, மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி போன்ற அனைத்து பகுதிகளிலும் போர்வெல் அமைப்பது, பைப்லைன் அமைப்பது என்று அனைத்து திட்டங்களும் சிறப்பான முறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஸ்டாலின் அன்றைக்கி சட்டமன்றத்தில் என்ன நடந்தது நீங்களே பத்திரிகையாளருக்கு எல்லாமே உள்ளதாக இருந்தீங்க, பத்திரிகையாளருக்கே தெரியும். அந்த அதாவது அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையில் திமுகவோட ரோலு என்னென்ன எதுவுமே இல்லை. அவங்க எதிர்ப்பாக ஓட்டு போட்டு போயிருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அங்கே அன்றைக்கி எவ்வளோ பெரிய ஒரு இதுவரை சட்டமன்றத்தில் சரித்திரம் இல்லாத அளவுக்கு பெரிய ஒரு அராஜ்யத்துக்கு அன்னைக்கு நிறைவேற்றி அந்த வாக்கெடுப்பை நடத்த முடியாமல் செய்தது யார் என்று உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த அவர் கேட்ட கேள்விக்கு பதில் உங்களுடைய பத்திரிகையாளர்கிட்டே இருக்குது. இல்லை, அது நீதிமன்றத்தில் இருக்குது. அது நீதிமன்றத்தில் இருக்குது. இங்கே ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் 2 பக்கம் இருக்குது. சொல்லுங்கள், வேற என்ன? இல்லை, அது தெரியல. அதை பற்றி எனக்கு கருத்து இல்லை. ஆனால் எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழகத்தில் அமைகிறதுக்கு தமிழக அரசு உறுதுணை இல்லை. இல்லை அப்படி இல்லை. அதாவது மத்திய அரசுடைய திட்டங்கள் அனைத்து திட்டங்களுக்கும் மாண்பு புரட்சி அம்மாவும் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். மாண்பு முதலமைச்சர் அவர்களும் ஒத்துழைப்பு கண்டிப்பாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மத்திய அரசும் பல திட்டங்களை இங்கே ஒதுக்கி இருக்கிறது. மாநில அரசு இன்றைக்கு இந்தியாவிலேயே எந்த மாநிலம் செய்யாத திட்டங்கள்லாம் மத்திய அரசு திட்டங்களும் இன்றைக்கு தமிழ்நாடு செயல்படுத்தி வருகிறது. அம்மா அவர்கள் இன்றைக்கு செயல்படுத்தி பல விருதுகளெல்லாம் பெற்றுள்ளனர். அதே அம்மாவுடைய ஆட்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அவன் அந்த கருத்து அது எப்படி எனக்கு தெரியல. அதே போல் இல்லை அது துறை அமைச்சரே வேறு. இல்லை நேற்று பார்த்திங்கன்னா முதலமைச்சர் தெளிவாக உங்களுக்கு நீங்கள் தான் எல்லாம் வைக்க விட்டீங்க, தெளிவாக எல்லாமே சொல்லிட்டாரு. ஸ்டாலின் பற்றி சொன்னார், அண்ணன் வைகோ பற்றி சொன்னார். இந்த மாதிரி எல்லாமே எல்லா கருத்துக்களும் தெளிவாக சொல்லிட்டாங்க. பார்த்திங்கன்னா மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களே அண்ணன் வைகோ அண்ணன் தான் அன்போடு அழைப்பார்கள். இப்படி மலேசியாவுக்கு அவர் போகும்போது திருப்பி ஒரு திருமணத்துக்காக போய் திருப்பி அனுப்புறது உண்மையாலுமே தமிழர்களுக்கெல்லாம் ஒரு அவமானம். ஏன்னா அவர் தமிழ் மக்களுக்காக தமிழுக்காக போராடக்கூடிய ஒரு கட்சியுடைய பொதுச்செயலர், ஒரு தலைவர் திருப்பி அனுப்புவது எல்லாத்துக்கும் அவமானம். கண்டிப்பாக இது கண்டனத்துக்குரியது. அதுதான் அவரும் சொன்னார். நாங்கள் எல்லாருமே அந்த கருத்து தான். 3 அணி நீங்களே நாங்கள் 123 எம்எல்ஏ மாண்புமிகு முதலமைச்சர் அருமையன் எடப்பாடி தலைமையில் ஒற்றுமையாக செயல்பட்டுருக்கிறோம். இணைப்புங்கிறது கண்டிப்பாக எல்லோரும் விரும்புகிறோம், எல்லா கட்சிக்காரும் விரும்புகிறோம். இணைப்பு வரணும், ரெட்டலை சின்னம் மீட்டெடுக்கணும். அருமையன் ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடியும் சேர்ந்து கண்டிப்பாக ரெட்டலை சின்னத்தை மீட்டெடுக்கணும். நாங்கள் எல்லாம் விரும்புகிறோம். அடிமட்ட தொண்டர்கள் அதான். நன்றி.